இன்னைக்கு காலையிலேயே அப்பா சிக்கன், மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட போறேன். நான்வெஜ் சாப்பிட்டே ஒரு 60 டேஸ் ஆகியிருக்கும். ஏன்னா எனக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்ததுனால 1 மந்த் கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சஷ்டி விரதமும் இருந்தேன். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு சாப்பிட போறேன். அது என்னன்னே தெரியல. அந்த பிரியாணின்னு பேரை கேட்டாலே அவ்வளோ ஆனந்தமா ஆயிடுது. பிரியாணி என்னோட டிபார்ட்மெண்ட், நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா நடுவில் செய்யும் போதே கரண்ட் போயிடுச்சு. பிரியாணி ஒரு பக்கம் தம்ல போட்டு எங்கள் அம்மா கிட்ட ஆசையா, அம்மா நான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு கேட்டால், நீ பண்ணால் உனக்கு அளவே தெரியாது, நாங்கள் சாப்பிட்றதா இல்லை எங்கேயாவது போகிறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாக்களுக்கு மட்டும் எப்படி தான் கரெக்டான அளவு தெரியுதுனே தெரியல. எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க செஞ்சுடுவாங்க. மீன் குழம்பு தான் செய்ய வீட்டில், மாங்காவாவது நான் போடுறேம்மா அப்படின்னு அடம் பிடிச்சி மாங்காவை வாங்கி போட்டேன். இந்த கரண்ட்டும் வெயிட் பண்ணி பார்த்தா வர மாதிரியே தெரில. 65 வரை சூடாக பொரிச்சிட்டாங்க. கரண்ட்டாக சாப்பாடான்னு பார்த்தா சாப்பாடு தானே முக்கியம். அந்த இருட்டிலே எமர்ஜென்சி லைட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு 65 சாப்பிட்டு எங்கள் அம்மா கிட்ட கதை பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு வழியாக லஞ்ச்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன கரண்ட்டு தான் வரல. சரி ஓகே இருட்டிலே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.